Hello friends, welcome to our Suvai koodam channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ரைஸ் பாத்தீங்கன்னா சோயா கைமா ரைஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே நம்ம சீக்கிரமே செஞ்சிரலாம். இப்போ மார்னிங்கே எந்திரிக்கிறோம்னா நம்ம அம்மாங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமே செஞ்சிடுவாங்க. என்ன டக் பண்ணிட்டு சீக்கிரமே முடிச்சிடலாம். சரி வாங்க நம்ம அந்த ரைஸ் எப்படி செய்யறது நம்ம பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணீங்கனா தான் நாங்க ஏதாச்சும் வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துரும். சரி வாங்க இப்போ நம்ம போய் அந்த சோயா கைமா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். அம்மா எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ நம்ம போய் பார்த்தா மட்டும் போதும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம செய்கிற சோயா கைமா ரைஸுக்கு இன்றைக்கி வந்துங்க பெரிய சோயாவும் சின்ன சோயாவும் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சோயா வந்து ஒரு 15லேருந்து 20 எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சோயா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சோயாவை நம்ம சுடுதண்ணியில் நம்ம நல்லா இதை ஊற வைக்க போகிறோங்க. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ ஊறின சோயாவை நம்ம சுடுதண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வேறு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இது வந்து நல்லா புழிஞ்சு நல்லா எடுத்துடணுங்க. அப்படியே நுரையாக வரும். இல்லைன்னா வந்து நமக்கு சாதம் செய்யும்போது கொஞ்சம் வாசம் வந்துடும். அதனால் நம்ம நல்லா 2 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். தண்ணியிலிருந்து நல்லா புழிஞ்சு எடுத்த பெரிய சோயாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன சோயா வந்து நம்ம சாப்பாடு தாளிக்கும் போது போட்டால் போதுங்க. அதை அரைக்க வேண்டியதில்லை. நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த சோயா இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதும் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை நல்லா தோல் உரித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக வேண்டாங்க. நம்ம அளவாக செவக்க விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸான வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸான பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சோயா எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சோயாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சோயா இந்தளவு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பெரிய சோயா இருக்குமில்லங்க, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் வந்து கைமா. நம்ம வந்து இந்த சோயா தான் நம்ம கைமா பண்ணி வச்சுருக்குறோம். இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக பாதி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற அளவு தண்ணி எடுத்திருக்கேன். டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் இந்தளவு நல்லா வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாதம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக போட்டுக்கோங்க. சாதத்தை கலந்து விடும்போது நல்லா இந்த மசாலா இந்த சோயாவால் நல்லா ஒன்று சேரணுங்க. அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ சுவை கூடத்தின் சூப்பரான சோயா கைமா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சோயா கைமா ரைஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. சாதம் எல்லாம் அப்படியே உதிரியாக இருக்குது. ஒன்றும் கூட உடையவே இல்லைங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச அளவு வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் அளவு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மதியானம் லஞ்ச் டைமில் இந்த சாப்பாடு செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சோயா கைமா ரைஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோயா கைமா ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.